விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன்னா நம்ம விநாயகருக்கு பால் கொழுக்கட்டை செய்கிறதுனால அன்பு, தூய்மை, அதுக்கப்புறம் ஒற்றுமை இது எல்லாமே இருக்குது நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வரோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம எல்லாருமே விநாயகர் சதுர்த்தினா பால் கொழுக்கட்டை அல்லது கொழுக்கட்டை செய்கிறது வழக்கம். அந்த மாதிரி விநாயகருக்கு நிறைய கொழுக்கட்டை பிரசாதம் செஞ்சு வைப்போம். அதை நம்ம ஏன் கொழுக்கட்டை பிரசாதம் அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக செஞ்சு வைக்கிறோம் அப்படின்ற காரணத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறவாங்க. ஏன்னா நானும் இவ்வளோ நாள் அந்த காரணம் தெரியாது தான் செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் நம்ம இந்த கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறதுக்குள்ள இவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும் போது அதுல பால், அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிற உருண்டை, இது மூணும் தான் நான் சொன்ன தூய்மை, வளம், ஒற்றுமை. இது என்னக்கா மூணுத்துலேயும் இது ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பால்ன்றது தூய்மை, சரிங்களா? அந்த அளவுக்கு பால் சேர்க்கறதுனால நம்ம வீட்டில் ரொம்ப தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசின்றது வளம். எல்லா அரிசி போட்டு நம்ம அந்த பால், அரிசி இதெல்லாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப தூய்மையாகவும் நம்ம வீடு நல்ல செல்வ செழிப்பு வளமோடு இருக்கும் அப்படின்றதுக்கான மீனிங் அது. அதே மாதிரி இந்த ஒற்றுமைன்றது என்னன்னா, அந்த நம்ம மாவு பிசைஞ்சு அந்த அரிசி மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு அதே சின்ன சின்னதா உருண்டையே பிடிக்கிறோம்ல, அந்த உருண்டையை நம்ம ஒன்னாலாம் பிடிக்க மாட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமா செய்யறதுனா ஒன்றையே பிடிச்சிருவோம். அதே நம்ம நிறைய செய்யறதுனா நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பிடிக்கும், சரிங்களா? அதுதான் ஒற்றுமை. எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு வேலையை செய்யறதுதான் ஒற்றுமை. இதுதான் பால், அரிசி, அதுக்கப்புறம் நம்ம அந்த பிடிக்கிற உருண்டை, இதுதான் பால் தூய்மை, அந்த மாவு நமக்கு வளம், அதுக்கப்புறம் அந்த உருண்டை ஒற்றுமை. இந்த மாதிரி தூய்மையாகவும் வளமாகவும் ஒற்றுமையாகவும் ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நம்ம கடவுள் விநாயகர், அவருக்கு வேண்டி இந்த 3 பொருளையும் வச்சு நம்ம பால் பிரசாதம் செய்யறோம். இது பால் கொழுக்கட்டை செய்யறோம், சரிங்களா? இப்ப நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவை நல்லா சுடு தண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டேன் தனியா. அதுக்கப்புறம் மாவுல கொஞ்சோண்டு தேங்காய், அடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த காய வச்சு சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கு அடுத்து நம்ம சின்ன சின்னதா உருண்டைகளா அதை பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம உடனே போட்டுறக்கூடாது. போட்டா வச்சுக்கோயேன் அது ஒரு மாதிரியா ஆயிடும். மாதிரியானா மாவு கரைஞ்சிரும். பச்சை தண்ணிலே போட்டா நல்லா தண்ணி கொதிக்க வச்சு போட்டோம்னா அது நல்லா இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சும் மாவு கரையாது. அதே மாதிரி உருண்டைகளை போட்ட உடனே நம்ம கிளறி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் அது வெந்த அப்புறம் தான் நம்ம கரண்டி வச்சு கிண்டி விடணும், சரிங்களா? அதே மாதிரி கிண்டி விடாமையும் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, அப்புறம் அடி பிடிச்சிக்கும். அது நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வெந்த உடனே அதுக்கப்புறம் அது திக்னஸ்க்கோசரம் நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும். ஏன்னா அது நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம மாவு பிசையும் போது ஏன் தேங்காய் துருவல் போட்டு பிசைறோன்னா, அந்த உருண்டைகளை நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நம்ம பல்லுக்கு அந்த துருவல் தேங்காய் பட்டு நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டும் சாப்பிட நல்லா இருக்கும். அதனாலதான். அதுக்கப்புறம் நல்லா அந்த உருண்டைகள்ல வெந்து உடனே அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மாவு ஊற்றி அதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த திக்னஸ் ஆகும். அந்த திக்னஸ் ஆகிற சமயத்துல நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த லிக்விடோட அந்த உருண்டைகளை எடுத்து நம்ம கடிக்கும் போது அது நம்ம தேங்காய் நமக்கு பல்லுக்கு கடிப்படும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது நல்லா ஒரு 5 நிமிஷம் போட்டு தேங்காய்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்கு தேவையானது உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வெல்லம் அல்லது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தியானது, நமக்கும் ஹெல்த்தியானது. ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது நான் இந்த மாதிரி செய்யும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் சர்க்கரை இந்த மாதிரி இதில் மாட்டேன். அப்புறம் அந்த நம்ம நாட்டு சர்க்கரை போட்ட உடனே சுகருக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை போட்டு நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்புறம் அதை அடி பிடிச்சிக்கும். அதனால நம்ம அனல் மீடியமாக வச்சுட்டு நல்ல
கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டோடனே இப்படியே கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து தேவையான இனிப்பு போட்ட உடனே கிளறி விட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பால் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பால் ஊத்தாம அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். எங்க வீட்லயும் அந்த மாதிரி தான். எங்க வீட்டுக்கார் பால்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் செஞ்சு அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டேன்னா, அப்புறம் எங்களுக்கெல்லாம் பால் வந்து ஊத்திக்கிட்டேன். நான் வந்து இதுல காய்ச்சாத பால் தான் ஊத்தினேன். காய்ச்சாத பால் ஊத்தி நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு விட்டோம்னா அது சரியா போயிடும். ஒரு சிலர் காய வச்சு கூட ஊத்துவாங்க. பால் அதுக்கு முன்னே கொதிக்க வச்சு அந்த மாதிரி கூட சேர்த்திக்குவாங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் அது நல்லா மிக்சிங் ஆகிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா நம்ம நட்ஸுங்க ஏதாவது இருந்தால் வச்சுக்கோயேன், அதை தாளிப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நட்ஸுங்க போடாமல் நம்ம சாப்பிட்டா கூட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து கடிப்படுறதுக்கு தேங்காய்லாம் துருவி போட்டிருக்கோம். அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் விட்டு நட்ஸுங்க இருக்குது, பாதாம், அதுக்கப்புறம் வந்து இந்த பூசணி பயிறு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சமாக நம்ம வறுத்து லைட்டாக வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு இதுவும் கடிப்படும், அந்த தேங்காய் துருவல் கடிப்படவும் நல்லா இருக்கும். நெய் வந்து நிறைய ஊற்றிட்டா வச்சுக்கோ அதே வாசனை வரும். அதனால தான் நான் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி வறுத்துருக்குறேன். லைட்டாக அது வந்து கலர் வந்து மாறின உடனே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த பால் கொழுக்கட்டில் நம்ம போட்டுக்கிட்டோம் வச்சுக்கோயேன், நல்லா இருக்கும். நான் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நாட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது. அப்படியே சும்மா பசங்க கிட்ட கொடுத்த உடனே அப்படியே சும்மா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் காலி ஆயிடுச்சு, பத்தாம போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து சாப்பிட்ட அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடிட் பண்ணி அனுப்புகிறோம். அதனால கொஞ்சம் கூட பத்தாது சும்மா போயிடுச்சு. பார்க்கவே பாருங்க செமையா இருக்குது. நீங்கள் கலர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கலாம். நம்ம கலருக்கோசரம் எல்லாம் தேவையில்லாமலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதையே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம அந்த சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலே ஒரு 5 நிமிஷம் ஆறுனா வச்சுக்கோயேன் நல்லா திக்னஸ் வந்துடும். பால் ஊற்றிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கிறதுனால பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பக்காவாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பசங்க கிட்ட கொடுத்து சாப்பிட்றது சொல்லி கேட்டால் வச்சுக்கோயேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. கடைசியில் 10 பத்தாது போனது தான் மிச்சாச்சு.